ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, 5ஆம் வகுப்பு வடிவியல் பாடத்தில் ரொம்ப முக்கியமான தலைப்பு கோணங்கள். கோணங்கள்னால் என்ன, கோணங்கள் எத்தனை வகையாக இருக்குது, அதோட பண்புகள் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க போகலாம். நம்ம பார்க்க போகிறது கோணங்கள். கோணங்கள்னா ஆங்கிள்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கோணங்களுக்கு சிம்பிள் என்ன சொல்லணும்னா டீட்டா. இதுதான் டீட்டா சிம்பிள் தான் கோணங்களுக்கு. டீட்டாங்கிற ஒரு சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் பெரிய கிளாஸ் போனால் இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் கோணங்கள்னால் எப்படி உருவாகுது, கோணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோணங்கள் உருவாகிறதுக்கு 2 கோட்டுக்கதிர்கள் வேணும். இது ஒரு கோட்டுக்கதிர், இன்னொரு கோட்டுக்கதிரும் ஒன்று வெட்டி கொள்கிற இந்த புள்ளியில், இந்த புள்ளிக்கு பேர் வெர்டெக்ஸ், மையப்புள்ளி நீங்கள் தமிழில் சொல்லுவாங்க. இந்த புள்ளியும் இந்த கதிர் எக்ஸுங்கிற கதிரும் ஒய்ங்கிற கதிரும் இடைப்பட்ட இந்த தொலைவுக்கு பேர் தான் கோணம், அதாவது டீட்டா அப்படின்னு சிம்பிளில் சொல்லுவாங்க. கோணத்தின் அலகு என்னன்னா டிகிரி. டிகிரி கோணத்தின் அலகு டிகிரி. டிகிரினா மேலே இப்படி வச்சிருக்கிற மாதிரி ஒரு புள்ளி ஒரு உருண்டையாக ஒரு புள்ளி மாதிரி வைப்பாங்க. இப்போ 30 டிகிரி, 40 டிகிரி, இந்த மேலே வைக்கிற இந்த புள்ளிக்கு பேர் தான் டிகிரி. இதுதான் கோணத்தோட அலகு. இப்போ நம்ம கோணத்தோட வகைகளை தெரிஞ்சுக்கலாம். கோணத்தை எப்படி அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகைமானி மூலமாக. நீங்கள் பாகைமானி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இது மாதிரி ஒரு பொருள் இருக்கும், அளக்குற ஒரு பொருள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோணங்கள் அளந்து வச்சுருப்பாங்க. இந்த இடத்துலலாம் ஆங்கிள்ஸ் 0 டிகிரி, இது அதிகபட்சம் 180 டிகிரி, ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் இருக்கிற 90 டிகிரி. இந்த இடத்துலலாம் 0, 1, 2, 3 அப்படியே எது வரைக்கும் இருக்குன்னா 89 வரைக்கும் ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே 91லேருந்து இங்கே 179 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸா. இதுக்கு தான் பாகைமானி, இங்கிலீஷில் ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம கோணங்களை அளக்கலாம். கோணங்கள் ஒரு முழுமையான கோணங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அரைவட்டமாக இருக்கும். கீழேயும் இருந்துச்சுன்னா இந்த ஒரு அரைவட்டம் சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் ஒரு வட்டம். அப்போது 180 டிகிரி மேலே இருக்கிறதும் கீழேயும் ஒரு 180 டிகிரினா 180 டிகிரி கூட்டல் 180 டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போது ஒரு வட்டத்தின் முழுமையான கோணம் எவ்வளோன்னா 360 டிகிரி. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கோணத்தோட வகைகளுக்கு போகலாம். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோணத்தின் வகைகள். கோணத்தின் வகைகள். கோணம் மொத்தம் 5 வகைப்படும். ஒன்று குறுங்கோணம், நெக்ஸ்ட் இரண்டாவது செங்கோணம், மூன்றாவது விரிகோணம், நாலாவது நேர்கோணம், இறுதியானது 5வது சுழிகோணம் அல்லது பூஜ்ய கோணம். இந்த 5 வகைப்படும் கோணத்தின் வகைகள்: குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம் மற்றும் பூஜ்ய கோணம். இப்போ இந்த ஒவ்வொரு கோணத்தோட பண்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருந்தால் குறுங்கோணம், எப்படி இருந்தால் செங்கோணம்னு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது குறுங்கோணம். குறுங்கோணம் இந்த வார்த்தையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது குறுகியது அப்படின்னு. குறுங்கோணம் இங்கிலீஷில் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுங்கோணம் அக்யூட் ஆங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன கோணங்கள் உருவாகிறதுக்கு 2 கதிர்கள் தேவைன்னு. இது ஒரு கதிர், இந்த ஒரு கதிர். இது சென்டராக இருந்துச்சுன்னா
செங்குத்தாக இருந்துச்சுன்னா 90 டிகிரி சொன்னேன். அப்போ இது 90 டிகிரிக்கு குறைவாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 60 டிகிரி வச்சுக்கலாம். அப்போது கோணம் 1 டிகிரி முதல் 89 டிகிரி வரை உள்ளது தான் குறுங்கோணம். அதாவது ஒரு கோணமானது 1 டிகிரி முதல் 89 டிகிரி வரை அந்த இடைப்பட்ட கோணங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா 0க்கும் 90க்கும் இடைப்பட்ட கோணம் எதுனா 1 டிகிரி முதல் 89 டிகிரி. இந்த 89 டிகிரி வரை இருக்கிற கோணத்துக்கு பேர் தான் குறுங்கோணம், அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்த டைப் சொல்லியிருக்கவங்களுக்கு இரண்டாவது வகை செங்கோணம். செங்குத்து அப்படிங்கிறதுல இருந்து அந்த செங்கோணங்கிற வார்த்தை வந்திருக்கு. இது இங்கிலீஷ்ல ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 2 கதிர் எப்படி இருக்குன்னா, ஒரு கதிர் படுக்கை கதிர், இது செங்கதிர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். எந்த வலை ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா அது 90 டிகிரி. இது மாதிரி 90 டிகிரி மட்டும் இருக்கணும். 90 டிகிரி, இந்த 90 டிகிரி அளவுடன் இருந்துச்சுன்னா அதுக்கு பெயர் செங்கோணம். இது ஆங்கிலத்தில் ரைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அடுத்த கோணம் விரிகோணம். அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லுவாங்க. இந்த விரிகோணங்கிறது 90 டிகிரிக்கு மேலையும் 179 டிகிரிக்கு வரையும் இருக்கிறது தான் விரிகோணம். அதாவது 91 டிகிரியில இருந்து 179 வரை இருக்கக்கூடிய 179 வரை, அதாவது 90க்கும் 180க்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா விரிகோணம்னு சொல்றோம். இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 120ன்னு வச்சுக்கலாமே. இப்போ 120 டிகிரிங்கிறது ஒரு விரிகோணம். இப்போ 3 கோணங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த டைப், அடுத்தது நேர்கோணம். நேர்கோணத்தை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. நேர்கோணம்னா ஒன்றும் இல்லை, இதில் 2 கதிர் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கதிரும் இந்த பக்கம் ஒரு கதிரும். இது மொத்தமாக எவ்வளோனா இங்கே 0 டிகிரியில் இருக்குது. இங்கே வந்து எந்த டிகிரியில் முடியுதுன்னா 180 டிகிரி. இந்த கோணத்துக்கு பேர் தான் நேர்கோணம். 180 டிகிரி இருந்தால் அதுக்கு பெயர் நேர்கோணம். இறுதியா பூஜ்ய கோணம். பூஜ்ய கோணமும் ஸ்ட்ரைட் ஆங்கிளும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது கொஞ்சம் மாறுபடும். பூஜ்ய கோணம் பூஜ்ய கோணம்னா 0 ஆங்கிள். இங்க பாத்தீங்கன்னா இங்க பக்கம் ஒரு கதிர் 0 டிகிரி, அடுத்த கதிரும் அதே லைன்ல அது மேலேயே இருந்துச்சுன்னா அது வந்து பூஜ்ய கோணம்னு சொல்லுவாங்க. இந்த நேர்கோணம் வந்து 180 டிகிரி, 2 கதிர் இந்த பக்கம் இருக்கும். இந்த இடத்துல பூஜ்ய கோணத்துக்கு 2 கதிரும் ஒரே லைன்லயே இருக்கும், 0 டிகிரிலேயே இருந்தால் அதுக்கு பேர் பூஜ்ய கோணம், அதாவது 0 ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எதில் உதாரணமாக பார்க்கலாம்னா, இப்போ நம்ம கையிலேயே பார்க்கலாம். நம்மளுடைய கைகளையே எடுத்துக்கலாம். இது ஒரு கதிர், இது ஒரு கதிர்னு வச்சுக்கலாம். இப்போ 2 கதிர். இப்போ இது என்ன சொல்லலாம்னா 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த ஒரு கதிர் இந்த ஒரு 90 டிகிரி இருக்கிறதால இது செங்கோணம். 90 டிகிரிக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது குறுங்கோணம். 90 டிகிரியிலிருந்து அதிகமாக இருந்துச்சு, 90 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது விரிகோணம். 90 டிகிரிக்கு கரெக்டாக நேராக இருக்குன்னா இது நேர்கோணம். 180 டிகிரி இருக்குது, இது பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தோட பூஜ்ஜியம் இணைஞ்சிருக்குன்னா இது பூஜ்ய கோணம். இதை நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா கடிகாரத்தை எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு வட்ட கடிகாரம் இருக்குன்னு வச்சுங்க. இது ஒரு வட்ட கடிகாரம். இதில் ஒரு 5 கோணங்களையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல குறுங்கோணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு, இப்போ கடிகாரத்தில் மணி வந்து
3 10 வச்சுக்கலாம், 3 5 வச்சுக்கலாம். இது மாதிரி இருக்குன்னா இது வந்து குறுகிய, இப்போ வந்து 60 டிகிரி தான் இருக்கும். இது வந்து 90னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதை விட குறைஞ்சிருக்கிறதால இது குறுங்கோணம். அது வந்து டைம் போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மணிமுள்ளும் நொடி முள்ளும் பார்த்தீங்கன்னா இது மணிமுள் 3 மணிக்கில் இருக்குது, நொடி முள் கரெக்டாக 12ல் இருக்குது. அப்போ இது என்ன ஆங்கிள்? 90 டிகிரி ரைட் ஆங்கிள். அப்போ செங்கோணம். குறுங்கோணம், செங்கோணம். இதுவே மணிமுள் வந்து இப்படி இருக்கு, இது வந்து 90 டிகிரிக்கு மேலே இருக்கு. அப்போ இதுக்கு பெயர் விரிகோணம். நேர்கோணம் அப்படின்னா மணி முள்ளு 3ல் இருக்கு, நிமிட முள்ளு 9ல் இருக்கு. இது நேராக 180 டிகிரி இருக்கு. அப்போ இதுக்கு என்ன பேரு? நேர்கோணம். இப்போ கடைசியாக பார்த்த கோணம் வந்து பூஜ்ய கோணம். அது எப்படின்னா மணிமுள் 3ல் இருக்கு, நிமிட முள்ளும் 3லேயே இருக்கு, ரெண்டுமே ஒரே இதில் இருக்கு. மணிமுள்ளும் நிமிட முள்ளும் ஒரே கோட்டில் இருக்குது. இது ஒரு ஆங்கிள் எவ்வளோனா 0 டிகிரி. அப்போ இதுக்கு பேர் பூஜ்ய கோணம். மறுபடியும் இந்த கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்கிற வீட்டில் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் டைம் எல்லாம் பார்த்து டைம் காட்டும் போது அது எந்த கோணத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போது 0 டிகிரிலேருந்து 89 டிகிரி, 91 டிகிரிலேருந்து 89 குறுகிய இருக்கிற கோணத்துக்கு குறுங்கோணம். இது பார்த்தீங்கன்னா 60 டிகிரி தான் இருக்குது. அப்போ இது குறுங்கோணம். இது கரெக்டாக செங்கோணம். 90 டிகிரி கரெக்டாக நேராக இருந்து செங்குத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் செங்கோணம். 90 டிகிரிலேருந்து விலகி அதிகமாக இருந்துச்சுன்னா அது விரிகோணம். கரெக்டாக 180 டிகிரி ஒரே நேர்கோடாக இருந்த, 2 கதிர்களும் ஒரே நேர்கோடாக இருந்தால் அது நேர்கோணம். 2 கதிர்களும் ஒரே புள்ளியில இணைஞ்சா, இப்போ மணிமுள்ளும் நிமிட முள்ளும் ஒரே புள்ளியில இருக்கு, அது 0 டிகிரி. அப்போ அது கோணங்கள் உருவான கோணம் என்ன? 0 டிகிரி தான். அப்போ அதுக்கு பேரு 0 ஆங்கிள் அல்லது ஆங்கிலத்தில் 0 ஆங்கிள் சொல்லுவாங்க, தமிழில் பூஜ்ய கோணம் அல்லது சுழி கோணம்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் கோணங்களோட முக்கியமான வகைகள். நன்றி குழந்தைகளா, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். நன்றி, வணக்கம்.